ஆம்ஸ்டாங்கிட்ட பேசி நீங்கள் வந்து வீடு கட்டுறதை பார்க்க வரீங்களா, என்ன உங்க கூட இருக்கிற ஆள்லாம் போயிட்டாங்களா, அப்படிலாம் பேச்சு கொடுத்து செலவுக்கு பணம் இல்லைன்னா கொடுன பணத்தையும் வாங்கிட்டு அவரை வேவு பார்த்தவர் தான் வந்து இந்த திருமலை ஆட்டோ டிரைவர். இந்த படம் முழுவதுமே வந்து நீங்கள் தீபக் ராஜாவுடைய கொலை நடந்த போது எடுக்கப்பட்ட வீடியோவையும் இந்த வீடியோவும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலாரிட்டி ஒன்றாக தெரியும். அதெல்லாம் வந்து இது கூலிப்படை கொலை அப்படின்னு ஆம்ஸ்ட்ராங்கை நீண்ட காலமாக எதிரியாக கருதி கொண்டு தன் மனதில் வந்து 18 வருடமாக வந்து அடைக்காத்து ஒரு வஞ்சகத்தை அடைக்காத்து வந்தவர் தான் வந்து மலர். டீம் ஏ வந்து ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளிகள், டீம் பி வந்து அஞ்சலை, மலர்கொடி, ஹரிதரன் போன்றவர்கள்லாம் வந்து டீம் பி. இவர் டீம் சி உடைய தலைவர். ஊர் விட்டு ஊர், மாநிலம் விட்டு மாநிலம், நாடு விட்டு நாடு தாண்டி கொண்டிருக்கிற மிகப்பெரிய நிழல் உலக தாதாவாக அறியப்படுகிற சம்பவம். ஓனருக்கே தெரியாம வேற சாரியை வச்சு காரை சீஸ் பண்ணி கொண்டு போய் கொடுக்கிற தொழிலை வந்து ஆரம்பத்தில் செஞ்சதுனால அவருக்கு வந்து சிசிங் ராஜா என்று அறியப்பட்டார். நாகேந்திரன் வந்து நீண்ட நெடுங்காலமாக புழல் சிறையில் இருந்த போதிலும் அங்கிருந்தே வந்து வெளியில் ஆப்ரேட் பண்ணி என்னென்ன பணமெல்லாம் சம்பாரிச்சாரோ அத்தனை பணத்தையும் முதலீடு செய்து படித்து சொல்லி வளர்க்கப்பட்ட மகன் தான் இந்த அஸ்வத்தாமன். ஏன்னா இவருக்கு நான் பேசியிருக்கேன். இவருடைய வீட்டுக்கு சென்று நான் விசாரிக்கிற போதெல்லாம் நான் வந்து கையை கட்டிட்டு பேசியிருக்காரு. கடைசியில் வந்து நாகேந்திரனுடைய மிக நெறிய நண்பர் தான் சம்போ செந்தில் என்கிற சம்போ செந்தில். இவர்கள் இருவருமே வந்து உள்ளிருந்தே ஸ்கெட்ச் போடுறதுல கட்டிக்காரர்கள் அப்படிங்கிறனால தான் சம்போ செந்திலுக்கு இந்த ஸ்கெட்சை கொடுத்தாரு அப்படிங்கிறத வந்து இன்றைய தினம் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு ஒரு கொலை வழக்கா மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு கூலிப்படை கொலை வழக்கா இல்லையா அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு விளக்கும் வண்ணம் இருக்கிறது. கூலிப்படை கொலை வழக்கு அப்படிங்கிற போது தென் மாவட்டங்கள் மட்டுமே அரங்கேற்றப்பட்டு வந்த கூலிப்படை கொலையானது எவ்வாறு வட மாநிலத்துக்கு வந்தது அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ தென் மாவட்டத்தில் கடைசியாக நடந்த கொலைன்னா அது வந்து தீபக் ராஜாவுடைய கொலை வழக்கு. தீபக் ராஜாவுடைய கொலை வழக்கு எப்படி வந்து சிமிலாரிட்டி, மோடஸ் ஆப்பராண்டி சிமிலாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 5ஆம் தேதி தீபக் ராஜாவுடைய கொலை வழக்கில் எப்படி வந்து அதிவேகமாக வந்து ஓடி வந்தார்களோ அதே போல் இங்கும் வந்து ஜூலை மாதம் 5ஆம் தேதி மாலை அதிவேகமாக வந்து சம்பவ இடத்துக்குள் நுழைகிறார்கள். சிமிலாரிட்டி மோடஸ் ஆப்பராண்டின்னு பார்த்தா அந்த தென் மாவட்டத்தில் நடந்த தீபக் ராஜாவுடைய கொலை வழக்கும் கிட்டத்தட்ட ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கும் கிட்டத்தட்ட ஒருமித்த ஏஜென்சி இருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தை உருவாக்கி இருக்கிறது. ஸோ ஆம்ஸ்ட்ராங் வந்து சற்றிலும் எதிர்பார்க்காதவங்க சடன் அட்டாக் பாருங்க. அவங்க வந்து அந்த ஸ்விக்கி ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வந்தவர்கள் வந்து அவரை வந்து அட்டாக் பண்ணின போது பின்னாடி எல்லாம் வந்து பொசிஷன் எடுத்தவங்க எல்லாம் வந்து பேக் சைடில் பொசிஷன் எடுக்கிறாங்க. சம்பவ இடத்திற்கு அதிவேகமாக வந்து அந்த காரியத்தில் வந்து ஈடுபடுகிறார்கள். கிட்டத்தட்ட தீபக் ராஜாவை கொலை செய்வதற்கு எப்படி அதிவேகமாக வந்து நுழைந்து அந்த காரியத்தை செய்கிறார்களோ அதே போல தான் ஆம்ஸ்ட்ராங் இடத்தில் வந்து சம்பவ இடத்தில் நுழைகிறார்கள். அதே வேகத்தில் தான் வந்து அந்த கொலை நிகழ்வை வந்து நடத்துகிறார்கள். இந்த படம் முழுவதுமே வந்து நீங்கள் தீபக் ராஜாவுடைய கொலை நடந்தபோது எடுக்கப்பட்ட வீடியோவையும் இந்த வீடியோவும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலாரிட்டி ஒன்றாக தெரியும். அதனால தான் வந்து இது கூலிப்படை கொலை அப்படின்னு காவல்துறை வந்து உறுதி செய்திருக்காங்க. இது வந்து டீம் ஏ பொன்னை பாலுவோடு சேர்ந்து சம்பவத்தில் வந்து ஈடுபட்டவர்கள் 25க்கு மேற்பட்டவர்கள் இருந்த போதிலும் வழக்கில் ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளிகள் அல்லது கேஸ் வாங்குறதுக்காக வந்த குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லப்பட்ட 8 பேரும் தான் வந்து கோகுல், சிவசக்தி, விஜய், மணிவண்ணன், பொன்னை பாலு, திருவேங்கடம் என்கவுண்டர், சந்தோஷ், ராமு, திருமலை தான் ஆட்டோ டிரைவர் கிட்டத்தட்ட 10 நாட்களாக கிட்டத்தட்ட 3 மாதமாக திருமலை அந்த சம்பவ இடத்திற்கே வந்து ஆம்ஸ்ட்ராங்கிட்ட பேசி என்னென்னா நீங்கள் வந்து வீடு கட்டுறதை பார்க்க வரீங்களா, என்ன உங்க கூட இருக்கிற ஆள்லாம் போயிட்டாங்களா அப்படிலாம் பேச்சு கொடுத்து என்னங்க பேசிட்டு செலவுக்கு பணம் இல்லைன்னா கொடுன அப்படின்னு சொல்லிட்டு பணத்தையும் வாங்கிட்டு அவரை வேவு பார்த்தவர் தான் வந்து இந்த திருமலை ஆட்டோ டிரைவர் அப்படின்னு. இந்த திருமலையோடு சேர்ந்து ஆட்டோ டிரைவர் போலவே வந்து திருவேங்கடமும் வந்து பலமுறை சம்பவ இடத்துக்கு வந்து கூடவே வந்து சர்வே பண்ணியிருக்காரு. இவர் தான் வந்து பின்னாடி இருந்து தாக்கியவர். தமிழக வரலாற்றில் போர் முறையில் இல்லாத ஒரு புது முறை என்னன்னா
ஒரு எந்த எதிரியுமே வந்து முன்னாடி நின்று சண்டை போடுறது தான் சரி அப்படிங்கிறது தான் தமிழக வரலாறு சொல்லி கொடுத்த பாடம். இவர் வந்து பின்னாடி இருந்து தாக்கியவர் தான் திருமங்கலம். இவரை வந்து ஏன் தாக்கினார்கள் என்று பலர் கேள்வி கேட்பார்கள். அது கேட்டுக்கொண்டு தான் இருப்பார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால் அது வேற எபிசோடில் சொல்லப்படும். அது வந்து காவல்துறைக்கு எவ்வளோ பெரிய பேராபத்தை நிகழ்த்தினார், தங்களை காத்துக்கொள்வதற்காக காவல்துறை என்ன செய்தது அப்படிங்கிறது வேற எபிசோட். ஆக ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளி திருவேங்கடம் வந்து முன்னாடி வந்து ஸ்விக்கியிலிருந்து ஆர்டர் கொடுக்கறதுக்காக வந்து கேர்லெஸ் அவங்கள அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது சற்றிலும் எதிர்பார்க்காம பின்னாடி இருந்து ஓடி வந்து தாக்கியவர் தான். ஹரிகரன் கொடுத்த திட்டத்திற்கு தலைமையேற்று இதை இப்படி செயல்படுத்த வேண்டும் என்று தலைமை தாங்கியவர் இவர் தான். அடுத்தது ஹரிகரன் வந்து சம்பவ சேந்தருடைய தளபதி. ஹரிகரன் மலர்கொடியுடைய மகன், அழகுராஜாவுடைய பள்ளி தோழன். அந்த அழகுராஜாவோட கூட படித்ததுனாலேயே வந்து அந்த குடும்பத்துக்கு அறிமுகமாகி சம்பவ செந்தில் அப்படிங்கிற எனக்கு ஒரு பெரிய மாஸ்டர் இருக்கிறாரு, அவர் எனக்கு ஸ்கெட்ச் கொடுப்பாரு, அவர் திட்டம் போடுறதில் வல்லவர், எனவே அவர் திட்டத்தை முழுமையாக நான் செயல்படுத்துகிறேன் அப்படின்னு தலைமை பொறுப்பை எடுத்துட்டு டீம் சி உடைய லீடர். டீம் ஏ வந்து ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளிகள், டீம் பி வந்து அஞ்சலை, மலர்கொடி, ஹரிதரன் போன்றவர்கள்லாம் வந்து டீம் பி. இவர் டீம் சி உடைய தலைவர். ஸோ இவங்க டீம் பி அஞ்சலை, மலர்கொடி இவெல்லாம் வந்து செலவுக்கு பணம் கொடுத்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு, நாங்கள் பின்னாடி இருக்கிறோம், கேஸ்க்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோம், நீங்கள் வந்து சம்பவத்தை நடத்திட்டு ஆஜர்படுத்துங்க, உங்களை பெயில் எடுக்கிறதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்தவர்கள் தான் இந்த பெண் தாதாக்கள். தமிழக வரலாற்றிலே வந்து பெண் தாதாக்கள் வஞ்சகத்தால் எவ்வளோ பெரிய ஆளையை வந்து சாய்த்து விடுவார்கள் அப்படிங்கிறது பெண் இனத்திற்கே வந்து ஒரு மிகப்பெரிய தவறான முன் உதாரணமாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆம்ஸ்ட்ராங்கை நீண்ட காலமாக எதிரியாக கருதி கொண்டு தன் மனதில் வந்து 18 வருடமாக வந்து அடைக்காத்து ஒரு வஞ்சகத்தை அடைக்காத்து வந்தவர் தான் வந்து மலர்கொடி. சம்பவங்களை சிறப்பாக செய்யக்கூடிய சம்பவ செந்தில் என்று அறியப்படுகிறார். இவரை நான் கூட பார்த்ததில்லை, நீங்களும் பார்த்ததில்லை. கூடிய விரைவில் இவர் வந்து காவல்துறை பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தும். அவர்தான் வந்து ஸ்கெட்ச் போடுறதுல மிகப்பெரிய வல்லவர் என்றும், பலமுறை பல வழக்குகளில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் இருந்த போதிலும் தன்னுடைய புகைப்படத்தில் எங்கேயுமே வந்து எந்த இடத்துலையுமே போஸ் கொடுக்காமல் தப்பித்திருக்கிறார். எப்படியோ அவர் மேனேஜ் பண்ணியிருக்காரு. தான் ஒரு வழக்கறிஞர் என்கிற பேக்ரவுண்ட் இருக்கிறதுனாலையும் அவருக்கு வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது, ஒரு பாத்திரக்கடை இருக்குது, இத்தனையும் விட்டுட்டு கொலை செய்வதில் இன்ட்ரெஸ்டாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய குழந்தைகளையும் இழந்து கொண்டு இன்றைய தினம் வந்து ஊர் விட்டு ஊர், மாநிலம் விட்டு மாநிலம், நாடு விட்டு நாடு தாண்டி கொண்டிருக்கிற மிகப்பெரிய நிழல் உலக தாதாவாக அறியப்படுகிற சம்பவ செந்தில். சி சிங் ராஜா இவர் வந்து கிட்டத்தட்ட செங்கல்பட்டு பகுதியிலிருந்து பள்ளி படிப்பை முடிச்சுட்டு தாம்பரம் பக்கம் வந்து ஏதாவது ஒரு வேலை வாங்கி பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சென்னைக்கு வந்து தாம்பரத்தில் இந்த கந்து வட்டிக்கும் அல்லது வாகனத்தை அடமானம் வச்சுக்கிட்டு கடன் கொடுக்குறார்களே பாவிகள், மகா பாவிகள், அந்த பாவிகள்கிட்ட யாரெல்லாம் வந்து அதிகப்படியான வட்டி தராமல் வந்து வண்டியை வைத்திருக்கிறார்களோ அந்த வண்டியை அவர்களுக்கே தெரியாமல் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருப்பார். அவர் கல்யாண வீட்டில் நிறுத்திட்டு உள்ளே போய் ரிசப்ஷன் அட்டன் பண்ணிட்டு இருப்பார். அவர் கார் காணாமல் போயிடும். கடைசியில் பார்த்தா ஃபைனான்சியர் வீட்டில் இருக்கும் அந்த கார். ஓனருக்கே தெரியாமல் வேறு சாரியை வச்சு காரை சீஸ் பண்ணி கொண்டு போய் கொடுக்குற தொழிலை வந்து ஆரம்பத்தில் செஞ்சதுனால அவருக்கு வந்து ராஜா என்கிறவர் சிசிங் ராஜா என்று அறியப்பட்டார். சீசிங் பண்ணும்போது ஏற்பட்ட தகராறுகள், பிரச்சனைகளை சந்தித்து காவல் நிலையத்துக்கு போய் கடைசியில் வந்து 6 கொலைகள், 8 கூண்டாஸ், 36 வழக்குகள், A+ ரவுடி. இல்லைங்க, இவ்வளவு வந்து தாங்கிக்கிட்டு எந்த சாட்சியுமே வந்து நீதிமன்றத்துக்கு முன்பு வரவிடாமல் செய்துவிட்டு காவல்துறையை நண்பர்களை ஏற்படுத்தி கொண்டு என்னங்க தாம்பரம் பகுதியவே தன் கைக்குள் வைத்து கொண்டிருந்தவர். சின்னா என்கின்ற சின்ன கேஸ் ஒழுவை பூந்தமல்லி நீதிமன்றத்துக்கு முன்பு கிட்டத்தட்ட அவர் 25 ஆட்களோடு அவர் வந்திருந்த போதிலும் அதை விட அதிகமாக ஸ்ட்ரென்த் வைத்து பூந்தமல்லியில் பட்டப்பகலில் வந்து மிகப்பெரிய கலோபரத்தை ஏற்படுத்தி 2 பேரை கொலை செய்த சிசிங் ராஜா அவர்கள், மரியாதைக்குரிய சிசிங் ராஜா அவர்கள். இவரெல்லாம் வந்து காவல்துறையில் வந்து 36 வழக்குகள் இருந்த போதிலும் தனக்கு எதிராக சாட்சி எவருமே சொல்ல முடியாத அளவிற்கு இவர்கள்லாம் வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா சாட்சி சொல்ல வருபவர்களையும் கொலை செய்வதாக மிரட்டி விடுவார்கள். A+ என்றால் என்ன அப்படிங்கிறத வந்து இவ்வளவு நாள் காவல்துறைக்கு மட்டும்தான் தெரியும்.
சிசிங் ராஜாவும் சம்பவ செந்தில்னா வந்து A+னா வந்து 6 கொலைகளுக்கு மேலே பண்ணிட்டு, சாட்சிகள் எல்லாத்தையும் மிரட்டிட்டு, நாங்கள் வந்து நிழல் உலகத்தாதாக அனைத்து விஐபியும் மிரட்டி கொண்டு வாழ்கிறவர்கள் அப்படிங்கிறத வந்து உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் இவர்கள் தான். சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து இவர் வந்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். இவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்குரைஞர் சங்கத்துடைய தலைவராக இருந்தவர். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் விசாரணைக்கு பிறகு இந்த கொலையில் இவருக்கு தொடர்பு இல்லை என்று தெரிய வந்ததன் பேரில் உரிய விசாரணைக்கு பிறகு அனுப்பி வைத்து விட்டார்கள். தற்போதைக்கு இவர் மீது எந்த குற்றமும் நிரூபிக்கப்பட்டதாக தெரிய வரவில்லை. நாகேந்திரனுடைய மகன் அஸ்வதாமன் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பெயரை பெற்றுக்கொண்டு, நாகேந்திரன் வந்து நீண்ட நெடுங்காலமாக புழல் சிறையில் இருந்த போதிலும் மற்றும் வேலூர் சிறைக்கு மாற்றப்பட்ட போதிலும் அவருக்கு என்னென்ன வகையிலெல்லாம் வந்து பணம் சம்பாதிக்க முடியுமோ அங்கிருந்தே வந்து வெளியில் ஆப்ரேட் பண்ணி என்னென்ன பணமெல்லாம் சம்பாதிச்சாரோ அத்தனை பணத்தையும் முதலீடு செய்து தன்னுடைய மகனை வந்து வெளியூரில் இருக்கிற கான்வென்ட்டில் ஆங்கிலம் பேச தெரிஞ்சவராக படிக்க வச்சு என்னை மாதிரியான இந்த மாதிரியான தொழிலுக்கே வராதடான்னு பல ஆண்டுகளாக வந்து படித்து சொல்லி வளர்க்கப்பட்ட மகன்தான் இந்த அஸ்வதாமன். அப்பேற்பட்ட அஸ்வதாமன் தன் தந்தை வழியிலே போய் பன்றியோடு சேர்ந்தால் கன்றும் வந்து மேய போகும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கு இணையாக இன்றைய தினம் வந்து இவருக்கெல்லாம் கிடைச்ச அந்தஸ்து பாருங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர். எவ்வளோ பெரிய பதவி! அதை வச்சுக்கிட்டு அதே சமயத்தில் வழக்குரைஞர் தொழிலையும் கையில் வச்சுக்கிட்டு என்ன மாதிரியான வாழ்க்கையை அமைச்சிருக்க முடியும்? என்னதான் படித்திருந்தாலும் வந்து சேரும் நண்பர்கள் வந்து சரியில்லை என்றால் இது போன்று இழுத்து கொண்டு போய் சென்று விடுவார்கள். எனவே வந்து எதிர்கால இளைஞர்கள்லாம் வந்து நல்ல நண்பர்களோடு, பக்தி உள்ள நண்பர்களோடு, ஒழுக்க நெறி உள்ள நண்பர்களோடு பழகினால் உங்களை உயர்ந்த இடத்துக்கு அழைத்து சென்று விடுவார்கள். நல்ல நண்பர்கள் அமையாமல் தான் இவருடைய வாழ்க்கை. ஏன்னா இவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். இவருடைய வீட்டுக்கு சென்று நான் விசாரிக்கிற போதெல்லாம் நான் வந்து கையை கட்டிட்டு பேசியிருக்காரு. பேசிட்டு, சார் நான் வந்து எங்கள் அப்பா மாதிரிலாம் இல்லை, நான் அவர் பார்த்தது கூட இல்லை, எப்போது ஒரு தடவை நான் பார்க்குறேன். நான் ஒரு வழக்குரைஞருக்கு படித்து நல்லபடியாக வாழ்க்கை நடத்த போகிறேன், அந்த வழிக்கே நான் போக மாட்டேன்னு சொன்னவர். ஆனால் சேராத நட்பு எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி அவரையும் வந்து அப்பா இடத்திற்கே அழைத்து செல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு எனது ஆழ்ந்த வருத்தமும் அனுதாபமும். நாகேந்திரனை பற்றி சொல்லப்போனால், நாகேந்திரன் வந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸர். அவருடைய வாழ்க்கையை தொடங்குற பொழுது வட சென்னையில் ஒரு பாக்ஸராக தொடங்கி, அதாவது அப்புறம் பாக்ஸராக இருக்கட்டும், ஓட்டப்பந்தயக்காரராக இருக்கட்டும், ஆனால் வாழ்கின்ற சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இவரோட உடம்போ இவரோட பவரையும் பார்த்தோன்னே அந்த இடத்துக்கு அடிக்க போனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்கள் பவருக்கு 2 போட்டிங்கன்னா போதும் அப்படின்ட்டு நண்பர்கள்லாம் கூட்டி கொண்டு போய் சாதாரணமாக வந்து ஒரு அக்காவுடைய மகளுடைய ஒரு ஃபங்க்ஷனுக்காக பிராந்தி ஷாப்புக்கு போய் ஸ்டான்லி சண்முகம் என்பவரை ஒரு கொலை செஞ்சுட்டு வாழ்க்கையவே வந்து இவரெல்லாம் வந்து ஒரு ரயில்வேயில் வேலைக்கு போயிருக்கலாம். குத்து சண்டை வீரராக இருந்து ரயில்வே வேலைக்கோ அல்லது கஸ்டம்ஸ் வேலைக்கோ போன்றவர்கள்லாம் அதெல்லாம் இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எத்தனையோ வேலை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வேலையை தேர்ந்தெடுக்காமல் முறை தவறிய வழிகளை தேர்ந்தெடுத்ததன் காரணமாக இன்றைய தினம் ஓடினான் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினான் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைய தினம் வந்து அவருக்கு வந்து புழல் சிறையில் இருந்தால் அவருக்கு ஆபத்து என்று அவரை வந்து வேலூர் சிறைக்கு மாற்றப்பட்டிருந்த போதிலும் அவர் வந்து மனு போட்டு யாரெல்லாம் பார்க்க வருகிறார்களோ அவர்கிட்ட வந்து உடல் நலத்தை மட்டும் விசாரிக்காமல் ஊர் நலத்தை விசாரிக்கிற பொழுது ஊர் பஞ்சாயத்துகளை பற்றி விசாரித்து தேவையற்ற விஷயங்கள்லாம் வந்து தலையில் போட்டுக்கொண்டு அதற்காக வந்து அதன் பின்னணியிலே சென்று ஸ்கட்ச் போட்டு கடைசியில் வந்து நாகேந்திரனுடைய மிக நெறிய நண்பர் தான் சம்பவ செந்தில் என்கின்ற சம்பவ செந்தில். இவர்கள் இருவருமே வந்து உள்ளிருந்தே ஸ்கெட்ச் போடுறதுல கெட்டிக்காரர்கள் அப்படிங்கிறனால தான் வெளியே தெரியாமல் காரியத்தில் முடிப்பார் என்பதற்காக தான் இவர் வந்து சம்பவ செந்திலுக்கு இந்த ஸ்கெட்சை கொடுத்தார் அப்படிங்கிறத வந்து இன்றைய தினம் காவல்துறை ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த தினம் வந்து அவர் எக்மோர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது காவல்துறை 7 நாட்கள் அவரை வந்து கஸ்டடி கேட்டிருக்காங்க. அவர் வந்து இல்லை எனக்கு உடல்நிலை சரியில்லை, டயாலிசிஸ் நடந்து கொண்டிருக்கிறது, நான் காவல்துறையோடு போக விருப்பமில்லை என்று தெரிவித்த போதிலும் காவல்துறை அவர்கள் கடமையை செய்தே ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்தின் அடிப்படையில் நீதிமன்றம் 3 நாள் காவல் எடுத்து இன்று விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அவரிடம் என்னென்ன கேள்வி கேட்க வேண்டுமோ அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்களுக்கு முன்பிருந்தே 15 நாட்கள் முன்பிருந்தே கேள்விகள் தயாராக இருக்கிறது. காவல்துறை கேட்கின்ற
சரியான கேள்விகளுக்கு அவருக்கு கிறுக்கு முறுக்கு பதிலெல்லாம் சொல்ல முடியாது. எனவே உண்மை சம்பந்தமான பதில்களை அவரு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த விசாரணை முடிவில் காவல்துறை வெற்றி பெறும் என்றே பலர் கருதுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மோடஸ் ஆப்பராண்டி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? தென் மாவட்டத்தில் மட்டும் அரங்கேற்றப்பட்டிருந்த இந்த ஆணவ கூலிப்படை கொலை எப்படி சென்னைக்கு வந்தது என்று திருமாவளவன் கேட்ட கேள்விக்கு அந்த சம்பவ இடமும் இந்த சம்பவ இடமும் ஒத்துப்போகிறது. அங்கு கொலை செய்யப்பட்ட விதமும் இங்கு கொலை செய்யப்பட்ட விதமும் ஒரே மாதிரி இருக்கிறது என்பது ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவை உருவாக்கியது தான் நீங்கள் தயார் செய்திருக்கிற இந்த படம். நன்றி, வணக்கம்.